பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளின் காலை வேளையிலே மீண்டுமாய் உங்களை இந்த புதிய வீடியோடு சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார். இழந்ததை திரும்ப தருவார். ஆண்டவரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இழந்ததை திரும்ப தருவார். நம்மளை விட்டு போனது, நம்மளை விட்டு எது போச்சோ, என்ன போனாலும் திரும்ப கிடைக்கும். பைபிள்ல இருந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் அவனுக்கு இரண்டத்தனையாய் தந்தருளினார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இழந்ததை திரும்ப தருவார். திரும்ப திரும்ப, எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை இல்லையா? ஆண்டவர் நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவார். யோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு இழப்பு, அது அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அவனுக்கு 7000 ஆடு. எத்தனை ஆயிரம்? 7000. இப்ப இழந்ததை திரும்ப கொடுத்தாரு பாருங்க. இங்க வாங்க, 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கல, பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடு. அங்க 7,000, இங்க 14,000. அடுத்தது 3,000 ஒட்டகம், இங்க 6,000 ஒட்டகம். ஸோ அவனுக்கு ரிட்டன் என்ன, திரும்ப என்ன ஆசீர்வாதங்கள், எல்லாம் அவர் இழந்த எல்லாவற்றையுமே ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். இழந்து போனீங்களா? இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் பாஸ்டர், எல்லாமே இழந்து போச்சு, பணம் போயிடுச்சு, பொருள் போயிட்டு, எல்லாம் பாதி. சில முக்கியமான பெரிய பெரிய நன்மைகள் அப்படின்னா மதிப்புள்ளவைகள், நகநட்டு நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே பேங்க்ல இருக்கு, அடமானத்தில் இருக்கு. இழந்ததை திரும்ப தருவாரு. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் வராரு. அவர் பேர் தாவீது. சரியா? அவங்க எல்லாருக்குமே தெரியும். தாவீதுடைய வாழ்க்கையில இழந்து போயிட்டார். ஒரு இடத்துல தன்னுடைய பொருட்கள், தன்னுடைய மனைவி, தன் போர் வீரர்கள், தனக்கு கீழே உள்ள வேலை பார்க்குற எல்லாருடைய பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு யுத்தத்துக்காக போய்கிட்டு திரும்ப பார்க்கும்போது இது எல்லாத்தையும் சத்துரு தூக்கிட்டு போயிட்டான். எவ்வளோ ஒரு வேதனை பாருங்க. தாவீது ஏற்கனவே ரொம்ப நெருக்கப்படுகிறார். இப்போ என்ன அப்படின்னா, எல்லாரும், இவர் கூட உள்ள எல்லாரும் கல்லை தூக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ கல்லறியணும், எல்லாம் ஒன்னால தான், உன் கூட தான் வந்தோம், உனக்கு வேண்டி வந்தோம். இப்போ பாரு எங்களுக்கு என்ன நடந்திருக்கு. நிறைய நேரங்களில் உடைக்கப்பட்டு நிற்கிறோம். போச்சு, எல்லாமே போயிட்டே, கைமீறி போயிட்டே, கைவிட்டு போயிட்டே, என்னை தாண்டி போயிட்டே, என்ன பண்ணேன்னு தெரியலையே. உடைஞ்சிட்டீங்களா? முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவனுக்கு இரண்டத்தனையாய். இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சு ஜெபிங்க. இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. நம்பிக்கையா இந்த வார்த்தையை பிடிங்க. எல்லாத்தையும் திரும்ப தருவார். நீங்க இழந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இழந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இழந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும். வீடு, சர்ச்சில் ஒரு அம்மா பாருங்க, அந்த அம்மா ஒரு வீட்டு பத்திரத்தை வச்சு ஒரு மனுஷன்ட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. ஒரு ஆள்கிட்ட பாருங்க, அந்த அம்மா கடன் வாங்கினது ஒரு 50,000 தான். 50,000 தான் வாங்கியிருந்தான். என்ன ஆகிப்போச்சு? இவன் ஒரு நாள் கேட்கான், அந்த அம்மாவுக்கு கட்ட முடியல, திரும்பி அதை கொடுக்கக்கூடிய நிர்வாகம் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அவன் எழுதிட்டான் பத்திரத்தில், 10 லட்சம் கடன் வாங்கி கொடுக்கணும், எனக்கு அவங்க திரும்ப தரணும், 10 லட்சம் தந்தாதான் நான் இனி வீட்டை தருவேன். நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் தருவார். கொடுத்தார், அற்புதமாக கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையா சொல்றேன், உடஞ்சி போய் நிற்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. நீங்க இழந்ததை உங்களுக்கு திரும்ப தருவார்.
என்ன இழந்து நிற்கிறீங்க? வேலை இழந்து நிற்கிறீங்களா? மேன்மையை இழந்து நிற்கிறீங்களா? யோசேப்பு எல்லாம் மேன்மையை இழந்துட்டார். ஒரு போத்திபார் மனைவி ஒரு பொம்பளையினால ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணாம இருந்ததுக்கு இவ்வளவு பிரச்சனை. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, கர்த்தர் அவனை உயர்த்தினார். உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். நீங்க இழந்ததை திரும்ப தருவார். நம்புறீங்களா? நீங்க இழந்ததை திரும்ப தருவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவோமா? கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்கு சோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய மக்களை ஆசீர்வதி. இந்த நாள் நம்முடைய மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.